ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் கருப்பு பல்சர் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்துடைய கதாநாயகன் இந்த வாட்டர் பியூரிஃபையர்ஸ் எல்லாத்தையும் விற்கிற மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஒரு மேட்ரிமோனி சைட்டில் நம்மளால் அப்லோட் பண்ண ஒரு ஃபோட்டோ அது பார்த்து பிடிச்சி போய் இவர்கிட்ட பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க படத்துடைய கதாநாயகி. இவ்வளோ நாள் டிவிஎஸ் எக்ஸல் தான் நம்மளால் ஓட்டிக்கிட்டு இருந்தாப்புல. ஆனால் தான் வருங்கால மனைவியை சந்திக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் போய் அவங்கள பார்த்து மீட் பண்ணி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து பேசிட்டு கடைசியாக ஆமாம் நீங்கள் எந்த வண்டியில் வந்தீங்க அப்படிங்க போய் வேறு வழி இல்லாமல் அது நான் வந்து ஒரு கருப்பு கலர் பல்சரில் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிடுறாப்புல அங்கே நிற்கிற ஒரு வண்டியை பார்த்து. இப்போ கதாநாயகி அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பாக உங்கள் கருப்பு பல்சரில் தான் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்ல போக, இப்போ ஐயோ நம்மகிட்ட டிவிஎஸ் எக்ஸல் தான் இருக்குது, இப்போ பல்சர் ஒன்று கண்டிப்பாக வாங்கி ஆகணுமே, எப்படியாவது நம்ம ஒய்ஃபை கவர் பண்ணி ஆகணுமே அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆள் கடைசியாக மன்சூர் அலிகான் கிட்ட இருந்து ஒரு கருப்பு பல்சரை விலை கொடுத்து வாங்குறாரு. ஆனால் இந்த பல்சர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில் அவரே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படம் பார்க்கும்போது நிச்சயமாக 2005 ஒரு ஹாலிவுட் படமாக வெளியான ஹெர்பி ஃபுல்லி லோடட் படமாகட்டும், 2017 தமிழில் நயன்தாரா நடித்து வெளியான டோரா படமாகட்டும், பேக் ஆஃப் த மைண்ட் நமக்கு வந்து போகத்தான் செய்யுது. அதுலேயும் டோரா படத்தில் காரு, இந்த படத்தில் பைக்கு, அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே டெம்ப்ளேட்டில் படங்கள் தான். ராகவா லாரன்ஸுடைய படங்களில் எப்படி கடைசியாக கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஹீரோவையும் அவருடைய குடும்பத்தை காப்பாற்றி அந்த பேயை ஒடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கதாபாத்திரம் ஒன்று உள்ள வரும், ஒரு சாமியார் மாதிரியே, அந்த மாதிரியே ஒரு கதாபாத்திரம் இந்த படத்துலையும் ஒரு 2-3 சீனில் அங்கங்கே சுற்றிக்கிட்டு தான் தெரியுது. அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு ஜல்லிக்கட்டு போர்ஷன் ஒன்று ஃப்ளாஷ்பேக்கில் வைக்கப்பட்டிருக்கு. உண்மையாக மற்ற எல்லா காட்சிகளையும் பார்க்கும்போது கம்பேரிட்டிவ்லி அந்த ஒரு சீக்வன்ஸ் தான் ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்தது. ஈவன் அந்த சீக்வன்ஸ்லேயே கூட சிஜிஐ பயங்கரமாக பிசிறடிக்குது, நமக்கு ரொம்ப அப்பட்டமாக தெரியுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் மற்ற சீன்ஸோடு பார்க்கும்போது அந்த போர்ஷன் கொஞ்சம் பரவாயில்லைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்தது. படத்தில் கெத்து தினேஷ் கொடுத்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காப்புல. ஆனால் டப்பிங்கில் பெருசாக கோட்டை விட்டார். அவரும் கதாநாயகியும் முத ரெஸ்டாரண்ட்டில் பார்க்கும்போது உட்காந்து பேசுகிற அந்த சீக்வன்ஸ்லேயே அவருடைய லிப் மூமெண்ட் என்னவோ இருக்குது, டைலாக் டெலிவரி என்னவோ இருக்குது. இந்த மாதிரி படத்தில் பல கதாபாத்திரங்கள் டப்பிங் பெருசாக லிப்சிங்க் ஆகவே கிடையாது. இதனாலேயே பல கதாபாத்திரங்கள் நம்ம கொடுக்க வேண்டிய எந்த ஒரு இம்பாக்டையுமே கொடுக்கல. ஏன்னா இவங்க ஒருக்கும் பேசுகிறாங்க, டைலாக் ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஒன்று நமக்கு வருது. ரேஷ்மா வெங்கடேஷை பொறுத்தளவுக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நேர்த்தியாக அவங்க பண்ணியிருக்காங்க. மன்சூர் அலிகான், பிராங்க்ஸ்டர் ராகுல் அப்படின்னு சொல்லி 2 பேர் காமெடிக்கு பெருசாக யூஸ் ஆவாங்க அப்படின்னு நினச்சி உள்ள காஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் காமெடி அப்படிங்கிறது எப்பயும் சப்ஜெக்டிவ் தான். இந்த படத்தில் ஒரு சீன் கூட எனக்கு காமெடியாக சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகவே கிடையாது. இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். இந்த படத்தில் பொதுவாகவே எந்த ஒரு காட்சி எடுத்துக்கிட்டாலும் எல்லா காட்சிகள்லையுமே ஒரு செயற்கைத்தனம் மேலோங்கி தான் இருக்குது. மேக்கிங்கில் பெருசாக கோட்டை விட்டாங்களோ அந்த டீம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் எனக்கு. இதனாலேயே அது காமெடியான சீக்வன்ஸோ இல்லை எமோஷனலான சீக்வன்ஸோ எந்த ஒரு காட்சியும் சரி கதாபாத்திரங்களும் சரி நமக்குள்ளே கொடுக்க வேண்டிய எந்த ஒரு இம்பாக்ட்டுமே இந்த படத்தில் எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கு மேக்கிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு காரணமாகத்தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தில் விடை சொல்லப்படாத இல்லை விடை தெரிய வேண்டிய ஒரு சில கேள்விகள் நம்மளுடைய மைண்டில் படம் பார்த்து முடிச்சவொன்னு இருக்கத்தான் செய்யுது. ஒன்று, எங்க 3 பேருடைய ரத்தம் அந்த பைக்கில் தெரிக்குது, அப்போ கணக்குப்படி 3 பேருடைய ஆன்மா உள்ள கண்டிப்பாக அந்த பைக்கில் இருக்கணும். ஆனால் மன்சூர் அலிகானுடைய கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கொலை செய்யப்படும் பொழுது ஏங்க ஏதோ மானமுட்டி தான் இவன் செத்து போயிட்டான் அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்திருக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டரே சொல்லும். அதனால அது எப்படி 3 பேரில் இருக்கணும், எப்படி ஒரே ஒரு கேரக்டருடைய ஆன்மா மட்டும்தான் அதில் இருக்குது அப்படிங்கிற ஒரு டவுட் ஒன்று நமக்கு வருது. அதை இவங்க கொஞ்சம் தெளிவுபடுத்தியிருக்கலாமோங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். இன்னொரு பக்கம் இந்த பைக்கு சிங்கிளாக ஓட்டு போனால் ஒரு பிரச்சனை வராதுங்க, டபுள்ஸ், அதுலேயும் குறிப்பாக கப்பலாக நீங்கள் ஓட்டிட்டு போனீங்க அப்படின்னா வண்டி ஓட்டிட்டு போகிறவருக்கு கொஞ்சம் நேரத்தில் கண்ணு மங்களாகி போயிடுது. நிச்சயமாக அடுத்து ஒரு விபத்து ஒன்று அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் பல சீன்ஸில் இவங்க செட் அவுட் பண்ண விஷயமே. ஆனால் அது ஏன் அப்படிங்கிறதுக்கான காரண காரியம் எதுவுமே இவங்க சொல்லலை. ஈவன் இந்த காட்சினால ஒரு சீனை ரிலேட் பண்ணி இதனால தான் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு எங்கே இவங்க ரிலேட் பண்ணவும் கிடையாது. ஸோ அந்த விஷயத்தையும் இவங்க கன்வின்சிங்காக சொல்லியிருக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு பிலோ ஆவரேஜ் வாட்ச் தான் இந்த கருப்பு பல்சர். அடல் காண்டை பொறுத்தளவுக்கு இதில் அப்படி ஒன்றும் பெருசாக கிடையாது. இது ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான். நான் சொல்கிறது அடல் காண்டன்ட் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்டில் இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.